பிரதீப் ரங்கநாதனுடைய மார்க்கெட் இந்த அளவுக்கு ஹைக் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டியூட் படத்துடைய கலெக்ஷன்ஸ் ஓவராலாக 100 crores வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பைசன் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் த்ருவ் விக்ரம் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26 crores வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ லோயஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த படம். பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் அதாவது 2025ல டிராகன் அண்ட் டியூட் 2 படம் ரிலீஸ் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 100 crores வந்து கிராஸ் பண்ணிட்டாரு. ஆஸ் ஒரு டைரக்டரா கோமாளி படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. அதுக்கடுத்து ஆக்டரா லவ் டுடே படத்துல வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. 2022ல ரிலீஸ் ஆன லவ் டுடே மூவி பாத்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸ் உடைய ப்ரொடக்ஷன்ல வந்து சோ நல்ல ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துச்சு இந்த படம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவின்னு சொல்லிட்டு அந்த படம் ரெக்கார்ட் பண்ணிச்சுங்க 2022ல லவ் டுடே. அந்த ஒரு பட்சத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து நெக்ஸ்ட் படத்தை கமிட் பண்ணலாம். அதாவது 2025ல 3 படம் ரிலீஸ் ஆகணும்ன்ற ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. அதுபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் 2025ல பிப்ரவரி மந்த்ல ரிலீஸ் ஆன டிராகன் படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 crores வந்து கிராஸ் பண்ணிச்சு. அதுல 80 crores பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கலெக்ஷன். அந்த லிஸ்ட்ல இப்ப ரிலீஸ் ஆன டியூட் படமும் 100 crores வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சுங்க. சோ இந்த படத்து மூலமா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே ஃபேன் ஆயிட்டாங்க. சோ பிரதீப் ரங்கநாதனுக்கு தெலுங்கு ஆடியன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. டிராகன் மூவில பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் கவர் பண்ணிட்டாரு பிரதீப் ரங்கநாதன். சோ இந்த இயர் அவருடைய லிஸ்ட்ல இருக்கிற ஃபைனலான படம் தான் எல்ஐகே. அதாவது டைரக்டர் விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற படம் தான் அது. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 18th வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா 100 crores வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு இயர்ல 3 படம் ரிலீஸ் பண்ணி 3 படமுமே பாத்தீங்க அப்படின்னா 100 crores வந்து கிராஸ் பண்ண ரெக்கார்டை வந்து பிரதீப் ரங்கநாதன் தான் உடைப்பாரு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற படம் எப்படி 100 crores வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவரோட படம் ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது நானும் ரவுடி தான் படம் வந்து நல்லா இருந்தது. அதுக்கு மேல அவர்கிட்ட எதுவும் பெருசா ஹோப் இல்லைங்க. சோ ஆனா இந்த படத்து மேல எல்ஐகே மேல என்ன ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா, அனிருத் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷனல் அண்ட் லவ் ரொமான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்டா வரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இந்த படமும் 100 crores வந்து கிராஸ் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. சோ பிரதீப் ரங்கநாதன் டைரக்டரா இருந்துட்டு ஆக்டரா வரத நிறைய பேர் எதிர்த்தாங்க. சோ இவர்களெல்லாம் எதுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவர் வந்து வேற லெவல்ல ப்ரூவன் பண்ணி காமிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் 3 படத்திலேயே. சோ பிரதீப் ரங்கநாதனுடைய இந்த வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோல சந்திப்போம். மண்டில் டாடா பாய். நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.